சிஎஸ்கே ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்குவாடை பார்த்தீங்கன்னா பில்ட் பண்ணியிருந்தாங்க. ஐபிஎல் 2025 மெகா ஆக்ஷனில் பல ஃபேன் ஃபேவரட் பிளேயர்ஸை பார்த்தீங்கன்னா வாங்கியிருந்தாங்க. ஆஷ்னா, சாம் கரன், கான்வே, ரச்சின் ரவீந்திரான்னு. ஐபிஎல் 2025 மெகா ஆக்ஷனில் சென்னை சூப்பர் கிங்ஸோட ஒரு முக்கியமான ஸ்ட்ராட்டஜியாக அவங்களோட ஃபார்மர் பிளேயர்ஸை வாங்குறது இருந்துச்சு. அதுக்கேற்ற மாதிரி அவங்க டார்கெட் பண்ண முக்கியமான பிளேயர்ஸை வாங்கியிருந்தாங்க. அது போக சில புது பிளேயர்ஸையும் உள்ள இறக்கியிருந்தாங்க. சென்னை சூப்பர் கிங்ஸோட ஸ்குவாட் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காகவே இருக்கு. இந்த ஸ்குவாட்ல இருந்து எந்தெந்த பிளேயர்ஸ் பிளேயிங் 11 ஃபிட் ஆக போறாங்கிறத பற்றி தான் நாம இந்த வீடியோவில் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க. ஸோ வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாம். எடுத்தோன்னா பேட்டிங் டாப் ஆர்டர். சிஎஸ்கேவோட ஓப்பனிங்கை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. ருத்துவும் கான்வேவும் தான் ஓப்பன் பண்ண போறாங்க. சிஎஸ்கேவோட கேப்டன் ருத்துவை 18 கோடிக்கு ரிட்டைன் பண்ணியிருந்தாங்க ஆக்ஷனுக்கு முன்னாடி. கான்வேவை பொறுத்த வரைக்கும் ஐபிஎல் 2024 மிஸ் பண்ணியிருந்தாரு. இவர் இல்லாதது சென்னை சூப்பர் கிங்ஸோட ஒரு பெரிய மைனஸ் பாயிண்டா இருந்தது லாஸ்ட் இயர். இவரை ஆக்ஷன்ல போட்டி போட்டு வாங்கி சென்னை சூப்பர் கிங்ஸ் திரும்ப டீமுக்குள்ள கூட்டிட்டு வந்துட்டாங்க. ருத்து கான்வே நல்ல ஒரு ஓப்பனிங் காம்போ, நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ ஓப்பனிங்கை பொறுத்த வரைக்கும் செட் ஆயிடுச்சு, எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. பேக்கப்புக்கு பார்த்தீங்கன்னா ரச்சின் ரவீந்திராவை எடுத்திருக்காங்க. கான்வேவும் ருத்து ஓபன் பண்றது தான் ஃபர்ஸ்ட் சாய்ஸா இருக்கும். இவங்களுக்கு அடுத்ததா நம்பர் 3ல ராகுல் திரிபாத்தி ஆடுவாருன்னு நினைக்கிறேன். இவரை பாத்தீங்கன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் மெகா ஆக்ஷன்ல 3.4 கோடிக்கு வாங்கியிருந்தாங்க. ராகுல் திரிபாத்தியை பொறுத்த வரைக்கும் நம்பர் 3 பொசிஷனுக்கு கரெக்டா ஃபிட் ஆவாருன்னு நினைக்கிறேன். ராகுல் திரிபாத்தியை பொறுத்த வரைக்கும் ப்ரீவியஸ் சீசன்ல அந்த அளவுக்கு சரியான ஃபார்ம் இல்லைனாலும் இப்போதைக்கு சிஎஸ்கே குள்ள வந்திருக்காரு. அதனாலே நல்லா பண்ணுவாருன்னு நம்புவோம். நம்பர் 3 பொசிஷன் ரஹானேயோட ஸ்பாட். ரஹானே மதியா இவரும் திரும்ப ஒரு கம்பேக் கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். இவருக்கு அடுத்ததா நம்பர் 4ல சிவம் தூபே, டீம் இந்தியா பிளேயர். இவரை பார்த்தீங்கன்னா 12 கோடிக்கு ரிட்டைன் பண்ணியிருந்தாங்க இந்த வருஷம் மெகா ஆக்ஷனுக்கு முன்னாடி. இவரை பத்தி சொல்றதுக்கு என்ன, மிடில் ஓவர்ஸ்ல அதிரடி காட்டுற நண்பர். இவருக்கு அடுத்ததான் மிடில் ஆர்டர்ல நம்பர் 5 பொசிஷனுக்கு 2 பேர் பார்த்தீங்கன்னா இருக்காங்க. இவருக்கு அடுத்ததான் நம்பர் 5 பொசிஷன்ல மிடில் ஆர்டர்ல சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு 2 ஆப்ஷன் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா விஜய் சங்கர், இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா தீபக் ஹுட்டா. இவங்க 2 பேருமே நல்ல ஒரு ஆல்ரவுண்டர்ஸ். இவங்க 2 பேர்ல இருந்து யாராவது ஒருத்தர் பார்த்தீங்கன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் நம்பர் 5ல ஆட வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கு அடுத்ததான் நம்ம அப்படியே ஃபினிஷர்ஸ் பக்கம் வந்தோம்னா மொத்தமா 3 பிளேயர்ஸ் இருக்காங்க. நம்பர் 6ல ஜடேஜா. இவரை பார்த்தீங்கன்னா 18 கோடிக்கு ரிட்டைன் பண்ணியிருந்தாங்க இந்த வருஷம் மெகா ஆக்ஷனுக்கு முன்னாடி. இப்போதைக்கு ஒரு T20 ஃபார்மேட்ல இருந்து ரிட்டையர் ஆயிட்டாரு. இருந்தாலுமே சென்னை சூப்பர் கிங்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான ஆல்ரவுண்டரா இருக்காரு. பேட்டிங், ஃபீல்டிங், பவுலிங்னு. இவருக்கு அடுத்ததான் நம்பர் 7ல தோனி. இவர் பார்த்தீங்கன்னா எண்ட் ஓவர்ஸ்ல வருவாரு. 1 இல்ல 2 ஓவர்ஸ் இருக்கும்போது. இவரை பார்த்தீங்கன்னா 4 கோடிக்கு அன்கேப்டு பிளேயர்ஸ் லிஸ்ட்ல ரிட்டைன் பண்ணியிருந்தாங்க. லாஸ்ட் இயர் மாதிரி இந்த வருஷமும் கடைசி 2 ஓவர்ஸ்ல அவரோட சம்பவத்தை நடத்துவாருன்னு நினைக்கிறேன். இவருக்கு அடுத்ததான் நம்பர் 8ல பார்த்தீங்கன்னா சாம் கரன். சாம் கரனை பார்த்தீங்கன்னா ஆக்ஷன்ல டார்கெட் பண்ணுவாங்கன்னு தெரியும். ஆனா இவ்வளோ கம்மியா இவ்வளோ ஈஸியா கிடைப்பார்னு எதிர்பார்க்கவே இல்லை. இவர் பார்த்தீங்கன்னா 3 கோடிக்கு சிஎஸ்கே வாங்கியிருந்தாங்க. இவர் மேட்சோட சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி மேலேயும் வந்து பேட்டிங் ஆடுற திறமை இருக்கு. ஆல்ரெடி சிஎஸ்கேல ஓப்பனராக இருந்திருக்காரு, மிடில் ஆர்டர்லையும் ஆடி இருக்காரு. அது போக பவுலிங்ல பார்த்தீங்கன்னா 3லேருந்து 4 ஓவர்ஸ் பார்த்தீங்கன்னா போடக்கூடிய பிளேயர். பவர் பிளேலையும் போடுவார், டெத் ஓவர்ஸ்லையும் போடுவார். ஸோ சென்னை சூப்பர் கிங்ஸோட ஒரு தரமான ஆல்ரவுண்டர் சாம் கரன். இவருக்கு அடுத்ததான் நம்பர் 9ல ஆஷ்னா. இவரை பார்த்தீங்கன்னா 9.40 கோடிக்கு வாங்கியிருந்தாங்க சென்னை சூப்பர் கிங்ஸ். கிட்டத்தட்ட 10 வருஷம் கழிச்சு சென்னை சூப்பர் கிங்ஸ்க்காக திரும்பவும் ஆட போறாரு. ஒரு சரியான ஹோம் கமிங் அமைஞ்சிருக்கு இவருக்கு. இவரை பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும். பவுலிங்கும் போடுவாரு, பேட்டிங்கும் ஆடுவாரு. முக்கியமா சிஎஸ்கேன்னு வந்துட்டா போதும், சேப்பாக் ஸ்பெஷல் எடிஷனா இருப்பாரு இவரு. ஹோம் கண்டிஷன் எல்லாமே இவருக்கு தெரியும். ஸோ சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு நல்ல ஒரு அட்வான்டேஜ். இவருக்கு அடுத்ததான் நம்பர் 10ல கலீல் அகமத். இவரை பார்த்தீங்கன்னா மெகா ஆக்ஷன்ல சென்னை சூப்பர் கிங்ஸ் வாங்கியிருந்தாங்க. ஸ்பெஷலா பார்த்தீங்கன்னா பவர் பிளேல யூஸ் பண்றதுக்காக. தீபக் சகரை வாங்க முடியல, அதனால பார்த்தீங்கன்னா கலீல் அகமத்தை வாங்கியிருந்தாங்க சென்னை சூப்பர் கிங்ஸ். லாஸ்ட் இயர் இவர் பார்த்தீங்கன்னா டெல்லி கேபிட்டல்ஸ்க்காக 14 மேட்ச் ஆடி இருந்தாரு. அதுல மொத்தமா 17 விக்கெட்ஸ் பார்த்தீங்கன்னா எடுத்திருந்தாரு. ஒரு லெஃப்ட் ஆர்ம் பவுலர். சிஎஸ்கேக்காக இந்த வருஷம் பவர் பிளேல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவார்னு எதிர்பார்க்கலாம். இவருக்கு அடுத்ததா நம்பர் 11ல பத்திரானா. இவரை பார்த்தீங்கன்னா 13 கோடிக்கு சென்னை சூப்பர் கிங்ஸ் ரிட்டைன் பண்ணியிருந்தாங்க. சிஎஸ்கேவோட டெத் ஓவர் ஸ்பெஷலிஸ்டே இவர் தான். கன்சிஸ்டன்டா பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு சென்னை சூப்பர் கிங்ஸ்க்காக. 2024 இவருக்கு ஒரு நல்ல வருஷமா இருந்தது T20 ஃபார்மேட்டை பொறுத்த வரைக்கும். இதுதான் பார்த்தீங்கன்னா சென்னை சூப்பர் கிங்ஸோட ப்ராபபிள் பிளேயிங் 11 இருக்க போகுது. இந்த பிளேயிங் 11ல மொத்தமா 3 ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் இருக்காங்க. சாம் கரன், பத்திரானா, கான்வே. இது போக 4வதா ஒரு ஓவர்சீஸ் பிளேயர் வேணும்னு நினைச்சா அவரை பார்த்தீங்கன்னா இம்பாக்ட் பிளேயர் மூலமா யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்பின் ட்ரியோவை யூஸ் பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா நூறு அகமத்தை உள்ள இறக்கலாம். தூபே இல்லைன்னா திரிபாத்திக்கு பதிலாக இல்லைன்னா நேத்தன் எலிஸை பார்த்தீங்கன்னா இறக்கி விடலாம் இம்பாக்ட் பிளேயரா. ஸோ பார்க்கலாம் யார் இம்பாக்ட் பிளேயரா சிஎஸ்கே யூஸ் பண்ண போறாங்கன்னு. நீங்க இந்த சென்னை சூப்பர் கிங்ஸோட பிளேயிங் 11 பத்தி என்ன நினைக்கிறீங்க? இல்ல உங்ககிட்ட வேற ஏதாவது ஆப்ஷன் இருந்தா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட பிளேயிங் 11 எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ தேங்க்ஸ் பாய்ஸ்.